அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த மிதுன ராசிக்கு நாம் இந்த பதிவின் மூலமாக என்னத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம், எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன பதிவு இது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம்னா, இந்த 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு ஆன்டி கிளாக் வைஸாக பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் ராகு கேது. அப்போ ஏற்பட்ட இந்த ராகு கேதுக்கள் வருகின்ற 31/11/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5:14 ராகு பகவான் மகர ராசிக்கும் கேது பகவான் கடகராசிக்கும் பயிற்சியாகிறார். மிதுன ராசியான நமக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறது, நம்ம எப்படி இருக்கணும், எதில் கவனமாக இருக்கணும், இதில் வர்றது நான் சொல்கிறது கிடையாது. நன்மையும் வரலாம், தீமையும் வரலாம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்காக தான் இந்த பதிவே போடுறது. சும்மா உங்கள்கிட்ட பாராட்டு பெறணும். சில யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லும் போது எல்லாமே பாசிட்டிவாக சொல்லிடுங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கட்டும், இருக்கிறது தானே சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறதே நமக்கு எப்படி இருக்குது, சில பேர் எல்லாமே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது, அதை நம்பி நம்ம ஏமாந்து போவோம். அந்த யூடியூப்பில் இதை பார்த்தா அவர் எல்லாம் நல்லா இருக்குன்னாரு, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேம்மா, படம் போது தான் தெரியும். அது கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போது இதுக்கு தான் இந்த சித்தர்களை ஆதாரமாக கொண்டு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ முதல்ல எச்சரித்து நம்ம சொல்லிட்டால் நாம் வருமுன் காத்துக்கலாம். அதுக்கு என்ன பரிகாரமோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கலாம்.